நிஃப்டி ஒரு 23,850லேருந்து 24,250 அந்த ரேஞ்சுக்குள்ள ஒரு 2-3 நாளாக கன்சாலிடேட் ஆகிட்டு இருக்கு. எந்த சைடு பிரேக் அவுட் எதிர்பார்க்கலாம், டீட்டெயில்ஸ் பார்த்துடலாம் வாங்க. இங்கே கொடுக்கக்கூடிய தகவல் எல்லாமே எஜுகேஷனல் பர்பஸ்க்கு தாங்க. டிஸ்க்ளைமர் ரீட் பண்ணிக்கோங்க. வணக்கம் எம்பரஸ். ஃப்ரைடே பார்த்தீங்கன்னா ஒரு 23,800 அந்த ஏரியாவில் ஒரு சப்போர்ட் எடுத்துட்டு திருப்பியும் ஒரு அப் ட்ரெண்ட் வராங்க. வந்துட்டு ஒரு 24,250 அப்படிங்கிற ஏரியாவில் ரிஜெக்ஷன் பிரிண்ட் பண்ணிட்டு இன்னைக்கு ஃபுல்லாக ஒரு டவுன் ட்ரெண்ட் தான். அது எந்த அளவுக்கு வந்திருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த ப்ரீவியஸ் க்ளோஸ் அதை வந்து ஒரு ரீடெஸ்ட் பண்ணுறாங்க. பண்ணிட்டு ப்ரீவியஸ் டேவோட ஹைக்கு மேலே ஒரு க்ளோசிங் கொடுத்துருக்காங்க. ஸோ நெக்ஸ்ட் என்ன ட்ரெண்ட் நடக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு ஆயில் ப்ரைஸ் இன்க்ரீஸ் ஆகிட்டு இருக்கங்காட்டி மேபி இந்த கன்சாலிடேஷன் வந்து இன்னும் கொஞ்ச நாள் கண்டினியூ ஆகிறதுக்கு வாய்ப்புகள் நிறையா இருக்குங்க. அப்படிங்கும்போது நாளைக்கு என்ன லெவல்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, திருப்பியும் இந்த 23,950 860 இது வந்து டவுன் சைடு சப்போர்ட்டாக இருக்குங்க. இதே அப்சைடு ஒரு ட்ரெண்ட் இருந்ததுன்னா அது பார்த்தீங்கன்னா 24,260 அப்புறம் 24,330 அந்த ரேஞ்ச் வரைக்கும் ஒரு அப்சைட் போகிறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது. ஓகேங்களா. இப்போ கீ லெவல் அப்படின்னா என்ன அப்படி பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு 24,020 அப்படிங்கிற ஏரியாவில் ஒரு கிரிட்டிக்கல் சப்போர்ட் இருக்குங்க. அந்த 24,020 கீழே வரும்போது ஒரு 23,900 860 அது வரைக்கும் வர்றதுக்கு சான்சஸ் இருக்குது. அதே 24,020க்கு மேலே சஸ்டெயின் ஆனாங்கன்னா உங்களுக்கு இன்னத்த ஹையை ரீடெஸ்ட் பண்ணுறதுக்கு வாய்ப்புகள் இருக்குங்க. இன்னைக்கு ஹையை பிரேக் அவுட் பண்ணிட்டு மேலே போனாங்கன்னா அடுத்தது ஒரு 24,330 அப்படிங்கிற வரைக்கும் போகிறதுக்கு சான்சஸ் இருக்குது. நாளைக்கு எக்ஸ்பிரி டேங்காட்டி ஒரு ஆப்போசிட் சைட் ட்ராப் பண்ணிட்டு ஆப்போசிட் டைரக்ஷனில் மூவ் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணுவாங்க. அதனால ட்ரேட் எடுக்கிறது கொஞ்சம் கேர்ஃபுல்லாக செக் பண்ணி எடுங்க. இப்போ பேங்க் நிஃப்டி லெவல்ஸ் பார்த்துடலாம். பேங்க் நிஃப்டி பார்த்தீங்கன்னா லாஸ்ட் டைம் அந்த பெரிய கேப் ஏரியா அப்படிங்கிற ஏரியாவில் ஒரு 150 பாயிண்ட் வந்து ட்ரேட் ஆகுறாங்க. அதுக்கப்புறம் ஒரு பிரேக் அவுட் கொடுத்து ஒரு க்ளோசிங் கொடுக்குறாங்க லாஸ்ட் செஷனில். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா அதுக்கு மேலே தான் ஓப்பனிங். அப்புறம் இந்த சப்ளை ஜோனான 55,500 அப்படிங்கிற ஏரியாவில் வந்து ஒரு ரிஜெக்ஷன் பிரிண்ட் பண்ணிட்டு திருப்பியும் நேற்று க்ளோசிங், அதாவது ப்ரீவியஸ் செஷனோட க்ளோசிங், ஃப்ரைடேவோட க்ளோசிங் எக்ஸாக்டாக அந்த ஏரியாலேயே வந்து க்ளோஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ நாளைக்கு கீ லெவல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 54,800 அப்படிங்கிறது ஒரு கீ லெவலாக இருக்கும். 54,800 கட் பண்ணி கீழே வந்தாங்கன்னா ஒரு மினிமம் 54,450 அந்த ஏரியா வரைக்கும் வர சான்சஸ் இருக்குது. அப்படிங்கும்போது ஒரு டவுன் ட்ரெண்ட் மார்க்கெட் அப்படிங்கிற மாதிரி நிஃப்டிலையும் நடக்கிறதுக்கு சான்சஸ் இருக்குது. இதே ஒரு அப் ட்ரெண்ட் இருந்தாங்கன்னா ஒரு மினிமம் பார்த்தீங்கன்னா 55,150 ஃபர்ஸ்ட் டார்கெட் ஆகும். அதை கட் பண்ணும்போது இன்னத்த டே ஹையான 55,500 அப்படிங்கிற லெவல் வரைக்கும் போகிறதுக்கு சான்சஸ் இருக்குது. ஸோ இந்த கீ லெவல் பார்த்துக்கங்க. நிஃப்டியில் 24,020 அப்படிங்கிறது கீ லெவல். அதே மாதிரி பேங்க் நிஃப்டியில் பார்த்தீங்கன்னா 54,800 அப்படிங்கிறது ஒரு கீ லெவல். ஸோ இதுக்கு மேலே சஸ்டெயின் ஆகும்போது ஒரு அப் ட்ரெண்ட் ஆகும், இது கீழே சஸ்டெயின் ஆகும்போது ஒரு டவுன் ட்ரெண்டாகவும் இருக்கிறதுக்கு சான்சஸ் இருக்குது. எக்ஸ்பிரி டேங்காட்டி ஆல்ரெடி சொன்ன மாதிரி ஒரு ஆப்போசிட் சைடில் ட்ராப் பண்ணிவிட்டு ரிவர்ஸ் மூவ் கொடுக்குறக்கும் வாய்ப்புகள் இருக்குது. ஸோ கால் சைட் புட் சைட் ரெண்டுலேயுமே நம்மளுக்கு ட்ரேட் கிடைக்கிறதுக்கு சான்சஸ் நிறையா இருக்குங்க. ஸோ இன்னைக்கு கொடுத்த இன்ஃபர்மேஷன் யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேங்க. யூஸ்ஃபுல்லாக இருந்தால் ஒரு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.